பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, நான் ஆலயத்துக்கு போகிறேன், உபவாசிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், அநேகருக்கு உதவி செய்கிறேன், சபைகளுக்கு உதவி செய்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறேன், ராபஜனை எடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் கிட்ட அன்பு இல்லாவிட்டால் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இருப்பதில்லை என்று கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறதாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, நம்ம என்னதான் வேதம் வாசித்தாலும் ஜெபித்தாலும் அநேக நன்மைகள் செய்தாலும் தேவன் நமக்குள்ளே இல்லாவிட்டால், அந்த அன்பு நமக்குள்ளே இல்லாவிட்டால் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம இடத்துல இருக்கிற அந்த அன்பை உண்மையாய் பிறருக்கு நம்ம பகிர்ந்து கொடுப்பதே நலமாய் காணப்படும். இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் அன்பு இல்லாமல் இருக்கீங்க? எத்தனை கணவன் மனைவி அன்பு இல்லை, பிள்ளைகிடத்துல அன்பு இல்லை, நல்ல நட்பிடத்துல அன்பு இல்லை, நல்லா பழகி இருந்தவங்க ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால அவங்கள விட்டு விலகி அன்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முடிவெடுங்க பிரியமான தேவச்சனமே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பு இல்லைன்னா கர்த்தர் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் என்னதான் உருண்டு பிறண்டு எழுந்தாலும் அந்த அன்பு இல்லாவிட்டால் கர்த்தர் உங்ககிட்ட இருக்க மாட்டார். இன்றே ஒரு முடிவு எடுங்க. முக்கியமாக விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ மார்க்கத்தில் நடக்கிற தேவ பிள்ளைகளே, இப்போவே எல்லாரையும் மன்னிங்க. யாரிடத்துல பேசல போய் பேசுங்க. நீங்கள் தாழ்ந்து போங்க. நம்ம தேவனுடைய பிள்ளை கர்த்தர் தாழ்மையோடு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அன்பு கொடுத்தார் இல்லை? அதே போல தான் நம்மள என்ன செய்யணும்னாக்கா, ஒருவருக்கு ஒரு நம்ம நேசிக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தாக்கா ஊழியக்காரர்கிட்டங்களில் அன்பு இல்லை, சபை மக்கள்கிட்ட அன்பு இல்லை. ஒரு ஊழியக்காரை பார்த்தா அன்பு இல்லை, அந்த ஊழியக்காரை பார்த்தா அன்பு இல்லை, சபை மக்களை பார்த்தா அன்பு இல்லை, குடும்பத்தில் அன்பு இல்லை. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து போயிருக்கு. தேவ பிள்ளைகளே, இவ்வளோ நாளைக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். ஆண்டவருடைய வருகை இன்றைய நாளை என்று வரும்பொழுது அந்த அன்பு இல்லாவிட்டால் தேவன் நம்மிடத்துல இருக்க மாட்டார். முடிவெடுங்க. யாரிடத்துல பேசல, எங்கே நீங்கள் அன்பு கொடுக்கல, இயேசுவின் நாமத்தினால் அன்பு கொடுங்க. ஏனென்றால் இயேசு உங்களோட அன்போடு இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க. நல்ல அன்பு இயேசுவின் நாமத்தில் கொடுங்க. நம்ம ஜெபித்து வேதம் வாசித்து இவைகளெல்லாம் நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்றால் நம்ம அன்பாக இருக்க வேண்டும். அன்பை உண்மையாய் கொடுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க அப்பா. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்பா, நான் ஆலயத்துக்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அநேகருக்கு உதவி செய்கிறேன், சபைகளுக்கு உதவி செய்கிறேன், ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறேன், எல்லாமே செய்தோம். ஆண்டவரே, அன்பில்லாத ஒரு வாழ்க்கையில் அப்பா நீங்கள் அன்பு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா. இப்பொழுதே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறப்பா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல எல்லாம் அன்பை விட்டு இருக்கிறாங்கப்பா, அந்த கிறிஸ்துவின் அன்பை மீண்டும் இணைந்து அப்பா ஒரு குடும்பமாய் வாழ்வதற்கு, நல்ல அன்போடு வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறப்பா. ஆமாண்டவரே, குடும்பத்தில் அன்பு, வேலை மேலே அன்பு இல்லை ஆண்டவரே, உறவுகளிடத்தில் அன்பு இல்லை, பிள்ளைகளிடத்தில் அன்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் ஆண்டவரே அநேக அன்பாக இருக்கிறீங்கப்பா. அந்த அன்பை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அருளை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இப்படியா ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் கர்த்தாவிராஜா உறுதியாய் வாக்கு கொடுத்த ஆண்டவரே, யார் என்ன செய்திருந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை மன்னிப்பேன், என்னுடைய அன்பை நான் காட்டுவேன் என்று அப்பா உணர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் அதிகமான அன்பை கொடுத்து நேசித்து உங்களுடைய பிள்ளைகளை ரட்சித்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு அப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் மறந்து அன்போடு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கிடைக்கிற ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசிங்க. தேவன் அன்பா இருக்கிறாரு. அன்பை கொடுங்க, மன்னிங்க. நம்மள கிறிஸ்துவ தேவ பிள்ளைங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. God bless you.